நண்டே நாட்டுக்காய் உனக்கு கிடக்கு. உனக்கு நீ அதிர்ஷ்டக்காரி. உனக்கு ஒரு நெத்து கிடச்சிருக்கு. தின்னு கடுக்க முடியும். உன் பிள்ளையெல்லாம் காண மாடி இல்லை அங்கிட்டு போகிற ஆளுங்களா அந்த மரத்துக்கு போகிற ஆளுங்க. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோட பேர் வைரம். நம்ம எப்பயும் போல் 9:30 10 வந்தோம். ஆனால் இன்றைக்கி என்னமோ பசங்க நல்லா தண்ணி குடித்தாங்க. கம்மா தண்ணி குடிக்கல, வீட்டு தண்ணி நல்லா குடித்தாங்க. அப்படி பேசாமல் வராங்க. ஏன்னா நெத்து நல்ல மேட்ச்சை ஓட்ட மேட்ச் கொடுத்தாச்சு. இன்றைக்கி நெத்தை வெறுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நெத்தை மரத்துவாங்க நல்ல நெத்து. அந்த ஊரில் அம்புட்டு நெத்து கிடச்சிக்க. அதனால தான் செம்பிளியாட்டே அந்த பக்கம் தான் போகுது. இன்றைக்கி நம்ம அங்கே போல் இன்றைக்கி நம்ம ஏரியாவில் விட போகிறேன். இன்றைக்கி காஞ்ச புல்ல தான் விடணும், வேறு வழியே இல்லை. ஆரம்பிப்போமா? இங்கே ஒரு நெத்து இருக்குது. இந்த நெத்தை நம்ம பசங்க வேறு யாருக்கு கொடுப்போம்? 2 பேருக்கு நம்ம நண்டு மாலு கொடுப்போம். நண்டு தான் தின்ட்டா. நண்டே நீ முந்திக்கிட்ட பார்த்தியா? இங்கே ஒன்று வேறு இருக்குது. நம்ம பசங்களுக்கு சின்ன பாண்டுக்கெல்லாம் கொடுப்போம். ஒடிச்சு 2ஆக கொடுப்போம். தாங்க சத்து. கத்திக்கு வர ஆளுங்களே 3 பேர் கண்ணு மாக்கி நம்ம நெத்து போட்டு குச்சியம்மா. குச்சியம்மா எங்கே வரீங்க 3 பேரும்? நல்லா தூங்கிட்டீங்களா? வாண்டு அதான் நான் பார்த்தேன். பிள்ளையெல்லாம் இருக்காங்களே, அவையெல்லாம் முந்திட்டு விட்டுட்டு ஓடிடுவாங்க. நீங்கள் மூட்டையுமே எனக்கு கண்ணுமை பிள்ளைய பார்த்தா கண்ணுமையை விட நல்லா வளர்ந்துட்டா. தூசி போட்டோம்ச்சிக்க நல்லா வளர்ந்துருவா. நம்ம பைபிளில் இவனுக்கு காயம் கடிச்சு விட்டுருணும். பெரிய ஆகிட்டான். ஒவ்வொரு மரமும் இப்போ தாங்க இலை தடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா இலையுதிர் காலம் முடிஞ்சு கோடை காலத்திலோட வெயிலுக்கு அதுக்குள்ளே இலை பிடிச்சிரும். இதெல்லாம் கரெக்டாக 2 தடவை இலை விழுந்துச்சுங்க. 2 மரமும் திருப்பி கட்ட பிடிச்சிருச்சு. மகளே தடி உனக்கு ஒன்று எடுத்துக்க. அப்புறம் அந்த அங்கே ஒருத்திருக்கா அவர் 2 மலை வேமா வாடி. எடுத்துக்க. அவன் நீ பெருசு எடுத்துக்க. போதும் போ. ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டீங்களே. இங்கே இருக்கா? இந்தரா வரி கோதரா மகனே. இந்தரா இல்லை திரும்பிடுறா. வரி கோதரா மகனே. இல்லை நீ சின்ன பையன் பாவனோடு. இந்தரா எடுத்து கூடுறா. அவங்களாம் பங்கு கேட்க வராங்கடா. ஆளுக்கு ஒரு பங்கு. அவ்வளோதான். குட்டியம்மா இந்தடி இந்த ஒரு நெத்து தின்னு. அதையும் திண்டுக்க நல்லா திண்டுக்க. என்ன கருவச்சி ஒரு படையை திரட்டிக்கு வர்ற? நீ காஞ்ச புல்லு தாண்டியை ஒன்றும் பண்ண முடியாது. வேறு வழியில் சாயந்தரம் வரப்பெல்லாம் பார்த்துக்குருவோம். என்ன 2 பேர் செல்ல சண்டை போடுறீங்களா? வெள்ளம் பண்டையா நெத்தி போட்டோம். என்ன நெச சண்டை தானா? பெரிய சண்டை தானா? என்ன சண்டை? என்ன வாய்க்கா தகுறாரு? நெத்தி போட்டு நீ சண்டை விட முடியும். சின்ன பிள்ளைய ஒரு பெரிய காய அடித்த கடாய் முட்டி கொம்பு உடஞ்சி. ஆனால் வளர்ந்துருச்சு எங்கிட்டோ. இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள கொம்பு பெருசாகும். குட்டியம்மா கொம்பில் லேசான கொம்பு ஒரு முட்டினால உடஞ்சிக்கும். எல்லாம் பத்திரமா பார்த்து வச்சுக்க கொம்பை. கபாலியோட ஆட்டம் தான். ஏன்னா நம்ம பையன் பெரிய ஆளுக்கு லீவு கொடுத்தாச்சு. வீட்டில் இருக்கான் கத்திக்கிட்டியான். நீ கபாலி நீ விரட்டுறா. நீ இப்போ வயசுக்கு வந்து பெரிய ஆள் ஆக போகிற. அதனால் ஈர்க்கால வட்டிக்க அந்த மாதிரி சின்ன வலிச்சிட்டே வட்டிக்கிருக்கான். பருவம் வரும்போது டக்கு நம்ம அந்த கடாவுக்கு நம்ம பெரிய கடாவை போட்டுக்குருவோம். அது வரைக்கும் இப்போ இவ்வளோ இந்த வட்டிச்சிருக்கான். நான் கபாலி நீங்கள் பெரிய ஆளாட்டிங்க. உங்கள் ஃபேமிலி வந்துக்கிறதுன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குதாங்கிட்டு நானும் அப்போ வந்து பார்க்குறேன். மைக்கேல் மண்டையை ஒரு இலையை பிடிக்கிறேன் தவறியான். விட்டுட்டு போயிட்டு ஆட போங்கடா. அவ்வளோதான் ரிஸ்க் எடுத்து திங்க வேணாம். நம்ம பேசாமல் அங்கேயே போயிட்டான். அவரு தவி பார்த்தான். ஒரு இலை கூட சிக்கலை கிளம்பிட்டான். ஏண்டி இது வரைக்கும் நீ நெத்தையே பார்த்தது இல்லையா? நெத்தை என்னைக்கு திண்டது இல்லையா? ஏண்டி உசுரை வாங்குற வட்டச்செயலால்? வண்டு முருகன் நெத்தையை முட்டு கொடுத்தேன். 2 முருகன் வரி குதிரை. ஏண்டி இப்படி உசுரை எடுக்கிறீங்க? காலங்காத்தால் ஓனரை கத்த விடாமல் வைக்க மாட்டேறியே. வர்றா நானும் பார்க்குறேன். 4 மரத்தை சுற்றுறான். இப்படியே வர்றா வட்டம் போடுறா திருப்பி போடுறா. ஏண்டி நெத்து எம்புட்டு நெத்துங்க. ஓட்ட நெத்து. அந்த முள்ளுக்குள்ளே மாட்டி 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் கிடந்தா அம்புட்டு நெத்துங்க. சொல்லப்போனால் நெத்துலேயே வயிறு நம்பிடுச்சு. என்றைக்குமே அதிசயம் வயிறு நம்பாது. நேற்று நம்பிடுச்சு. இங்கே ஒருத்தி நண்டு பார்க்குறவர். என்ன நண்டே நீ எங்கே வர? இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ ஊர்த்தி தான் கிட்டே வர மாட்டேன்றா. தெனாவட்டு மகளே நில்றி ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு போ. நில்றி பேர் வைக்க முடியும். ஆட்டோகிராஃப் போட்டு ஓட்டிட்டவர். நீ என்னடி நீ நல்ல பிள்ளை. நீ செல்ல பிள்ளை கூட்டு. உனக்கு வெறி கூட்டு எல்லாம் கூட்டு போடணும். நீ என்ன நீ கிட்ட வருவேன். உனக்கு நெத்து கொடுப்பேன். உன் தங்கச்சி வரவே மாட்டேன். உட்காவ தங்கச்சி எனக்கு சரியாக மறந்து வச்சு. என் நண்பன் இன்றைக்கி மைக்கேல் என்னமோ கிட்டே வந்து நெத்து குடுறான்றியான். நெத்து என்னடா காலியாக போச்சுடா. நெத்து நல்லா தின்ட்டான். நெத்து நல்லா மைக்கில் புகுந்து விளாண்டியான். என்ன என் கூடயே திரிஞ்சு என்கிட்ட விட்டு ஓரியாதான்டே மைக்கில். அவனை தான் ரிக்கி பண்ணின்னு தெரில. 2-3 நாள் ரிக்கி பண்ணி நீங்கள் வீடியோவிலே சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. என் பாடி வரையும் போவேன். என்னான்னு தெரில. ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டேன். இப்போ எங்கே இருக்கான்னு நானும் பார்க்கலங்க. ஆனால் வந்தேன் எங்கே இருக்கான்னு தெரில. இருக்கான் பாரு ரிக்கி பாண்டி. என் பாடி தான் கண்டுக்கவே மாட்டேன்றியா. என்னடா ரிக்கி பாண்டி மறந்துட்டியா? வட்டக்கமாட்டி ராமசாமி என்னன்னு தெரில. ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்காங்க 3 நாளும். என்ன தெரில. வீட்டில் அப்படி தான் போனோன்னே படுத்துக்கிறியான். முதல்ல இவனும் மூலியும் சண்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவன் சண்டை விட மாட்டேன். என் பாட்டுக்கு வரையான் படுக்கிறியான். என்னன்னு தெரில. என்னாச்சுன்னு தெரில. மைக்கில் கூட நல்லா சுறுசுறுப்பு வரைக்கும் அவன் சுறுசுறுப்புலாம் போச்சு. நம்ம கபாலி தான் வம்ப அவனை முட்டிக்கிட்டே இருப்பான். அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டான். நேற்று நம்ம தோட்டத்தில் அப்படியே காலையில் ஒரு 6 மணிக்கு தண்ணி பாய்ச்ச போகல ஒரு பாம்பு ஒன்று பார்த்துங்க. ஒரு வித்தியாசமான பாம்பு. அது எப்படின்னா ஒரு சாம்பல் நேர கலரு. நீ அப்படி உடம்பு ஃபுல்லாக
அது இடையில வடிவடியாக கரெக்டாக ஒரு கோடு வட்ட வட்ட கோடாக இருக்குது. அது விரிமியம்பளும் சேராமல் சாரப்பாம்பளும் சேராமல் வித்தியாசமாக இருந்துச்சு கோடு போட்டு. நான் தலையை பார்க்கல, ஒரு உடம்பை மட்டும் பார்த்தே. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடி அவ்வளோதான் இருக்கும், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஆனால் கலர் வித்தியாசமாக இருந்துச்சு, புது பாம்பாக இருந்துச்சு. அவர் என்னை பார்த்துட்டு ஸ்லோவாக போச்சு. நான் வரது நான் நின்று பார்த்துக்கிட்டு என்னடா கலர் இருந்துட்டு அப்புறம் ஓடி போச்சு. வீடியோ எடுக்கல. கடைசியில் பார்த்தா ஐயே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். என்னது ஃபோட்டோ எடுத்து என்ன பாம்புன்னு காட்ட வச்சேன். வட்ட வட்ட கோடாக போட்டுருந்துச்சு. ஆனால் விரிய பாம்பு கிடையாது. விரிய பாம்பு எனக்கு தெரியும், கட்டு விரியன் எப்படி இருக்கோ அதே போல் நார்மல் சாதா விரியன் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுக்க. முடியாமா டா நீ தின்னு, நீ தான் கொஞ்சம் சினையாக இருக்க, திண்டுக்க. உனக்கு கொடுத்தல பழுனே, என்ன பழுனே, அவளை மட்டும் கூடாது, அவளும் பிள்ளை தான். பூச்சை இங்கே வேரிஸ் நண்டு, நண்டை விட்டு வந்துட்டியா? இங்கே போனா பூச்சை, நீ நல்ல பூச்சி, நம்ம காக்கா பூச்சி எங்கே அட நடுத்தரு நண்டே சம்பவம் பண்ணி விட்டாளா? ஏன் உசுரெடுக்கவே வர்றா, வந்தா இங்கிட்டு சுற்றி போயிட்டாளா? இந்த இங்கிட்டு மட்டும் போனால் அங்கிட்டு பருத்தி அடி ஓடி போவா. ஆனால் வெள்ளாம் காட்டு போக மாட்டா. என்ன நெத்து பறக்கத்தான் போவா. ஆனால் நண்டு பயலை கண்டுபிடிக்கணும். கண்ணுமை எங்கள் பேரிஸ் நண்டு, உங்கள் உக்கா நண்டு உனக்கு முன்னாடி பறத்த கிட்ட 2 3 4 5 ஆண்டுக்கு வருது. ஆறு ஸ்கைபால் மக, அங்கிட்டு கண்ணுமை மக, அங்கிட்டு நண்டு மக, அப்போ நண்டு ஒரு இன்னொரு மக அங்கிட்டு அங்கே இருக்கா வளர்ப்ப. வர நண்டே வா நண்டே, வணக்கம் நண்டே, சம்பவம் பண்ணி விட்றாதா, உனக்காக தான் வெயிட்டிங்க. நீ எங்கிட்டு சுற்றி போனாலும் நீ ஏரியா தாண்டக்கூடாது. இன்றைக்கி இல்லை நம்ம கம்மாய் தான் காஞ்ச புள்ள கடிக்கணும். இன்றைக்கி என்னமோ 11:30க்கே ரெஸ்ட் எடுத்துட்டாங்க எல்லாம். வேறு ஸ்கைப்பெல்லாம் படுத்துட்டா. எதெல்லாம் பார்த்துக்கிடுவோம், சாயந்தரம் பேசி எடுத்துக்கிட்டு தூங்க ரெஸ்ட் எடு. அதுக்கு நல்லா போய் படுக்கணும். ஏன்னா இந்த கறிக்கட்டிலே போய் படுப்பா. அங்கே வேறு அதில் கொஞ்சம் கனகனன்னு இருக்கும் போலப்பா, அதில் தான் படுக்கிறாங்க. ஒரு நாள் வராங்க ஒவ்வொன்றா வந்து நல்லா படுக்கிறேன். எனக்கு 2 மணிக்கு தான் தூங்கி திருப்பான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெயில் தாங்க மாட்டாங்க, தண்ணி நல்லா வீட்டில் குடிச்சிட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லைங்க. வந்தாங்க அந்த அங்கிட்டு கொஞ்சம் நல்லா மேய்ஞ்சாங்க. மற்றபடி நெத்தமே பொருள் கச்சா தான் ரொம்ப ஓடிக்கிட்டா. எப்படி தான் தேத்த போகிறேன்னு தெரியல. இவங்களை எப்படியாவது தேத்தணும்னு பார்க்குறேன். மழை பெய்ய மாட்டேன்டுது, படுவாய் பய உள்ள வாரு, வெயில் இப்படி பொழந்துக்கிருக்கே. சரசு டைனோ சரசு இவ்வளோ பெரிய கட்டையை காலில் கொடுத்துருக்கேன். என்ன நீ உங்கள் அம்மாட்ட சொல்ல மாட்டியா? சரியான முள் தெரியாத இங்கேயும் குத்திருக்காளே. கட்டை குத்திருக்கா சொருகிருக்காண்டே கண்டுபிடிக்க முடியல. வரேன் கலாட்டை தான், அவ்வளோதான், சும்மா தான் சொருகிருக்கு. இன்னும் பார்க்கப்பட்டு பயங்கரமான முள்ளுங்க, பெருசு. தூக்கி போட்டுருவான், வாங்க அங்கிட்டு போக ரவுண்டு. இப்போ நல்லா தூங்கிட்டா, நானும் விட்டுட்டேன். இப்போ தூக்கி எடுத்து ஆளை காக்கிறேன். ஒரு பையனா காணா. குபுரேசா இங்கிருந்து வட்டியாக காணாத மாதிரி திரும்பி பார்க்குற ஊற்றிய காணா. கூப்பிட்றாளா நம்ம கருவச்சி மக, கூப்பிட்றாளா அதில் பாசக்காரிங்க கூப்பிடு. யாராவது ஒன்று கற்றுச்சுன்னா இங்கிட்டு இருக்க வாண்டு வா. அவ்வளோ நல்லா தூக்கிட்டு அந்த முள்ளில் திரும்பி எதிர்த்து பார்க்குறேன். ஒரு பையனா காணா. பயந்துட்டா போ, அங்கிட்டு இருக்கா எல்லாம் போடி கண்ணுமை மகளே போ. பயந்துட்டா போய் உள்ள. நான் இன்னும் போலையா? போய் என்னடி பயந்துட்டியா? தூக்கத்தினால தான் கனவு எடுக்கிட்டா. என்னடி கண்ணுமை பார்க்கலை என்ன பயப்படாது. எல்லாம் நம்ம பசங்க எல்லாம் அங்கே இருக்காங்க, இதா இருக்காங்க. அவர் வேணுமா இது? இதான் வேணுமா? 2 பிச்சுக்க வர்றா. அப்படியே எடுத்துக்கிட்டா இந்த உன் பிள்ளைங்க ஒன்று கொடுப்போம். உனக்கு கொடுத்துட்டேல, உனக்கு கொடுத்துட்டேன், கோனேஸ் கொடுத்துட்டேன், சரசுக்கு ஒன்று கொடுத்தாச்சு. இந்த வந்துட்டா சின்னவ. என்ன நீ ஒரு ஆள் கொடுத்தா எத்தனை ஒரு பங்கு ஓட? ஆத்த உனக்கு அப்புறமேல எடுத்தா தர்றேன். கல் மண்டேன் நண்பே, வாடா நண்பா. நேற்று எம்பிட்டு நெத்தை தின்ன விட்டு ஒரு நெத்துக்கு எத்தனை பேர் வரப்போம். இல்லை அந்தரா உனக்கு ஒன்று எடுத்து கீழே எடுத்துக்கிறா. இந்த வரும் வந்துருப்பாங்க நேரம். என்ன எவனுமே காணான்னு பார்த்தேனே. இந்தா நீ எடுத்துடி, நான் விட்டு மகளே நீ எடுத்துக்க. இந்தா இங்கே வாடி, இந்தா தூக்கி போடுறேன். கிட்டே வர மாட்டேன்றா. போ இந்த எடுத்துட்டான், நண்பை எடுத்துட்டான். நீ என்னத்தை செய்ய? இன்னும் ஒன்று இருக்குது. இந்த தூக்கி போடுறேன். அதாவது பார்க்குறாளா? பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். எடுத்துட்டான். இப்படி ஒரு எடுத்துட்டான். 1 மணி நேரம் மேய, 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டாக போட, ஒவ்வொரு மரத்தையும் பார்க்குறது எங்கே நல்லா இருக்கோ அங்கே நின்றுக்குருவாங்க. திருப்பி அவங்கள போய் மேய்வாங்க. தான் மேய்ச்சிட்டு திருப்பி வராங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி போவாங்க. இப்படியே 2 மணி ஆகி போச்சுங்க. பேசாமல் நம்ம பழைய அந்த கொடி இருக்கிற கரை அந்த பக்கம் போகலாமான்னு பார்க்கல. ஏன்னா அந்த பக்கம் போனோம்னா கொஞ்சம் கொடியாக இருக்கும். அந்த தான் பிளான். ஏன்னா காஞ்சா கொலை தின்றதுக்கு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேலே ஆகட்டும்னு பார்க்குறேன். வெயில் குறைஞ்சா நல்லாயிருக்கும். அப்போ நல்லா மேய்வாங்க. மகபடியாக தண்ணி குடிக்க போவோம். வா லேட்டாக போச்சு. மணி கரெக்டாக சொன்ன மாதிரி 3 மணி ஆச்சுங்க. 3 மணிக்கு போய் நம்ம அந்த பக்கம் போய் சுற்றிட்டு வர சரியாக போகும். இனிமேல் தான் பச்சையாக காட்டணும் பசங்களுக்கு. காஞ்ச பிள்ளையே காட்டினா ரொம்ப இதாயிரும். நீங்கள் ரொம்ப காஞ்ச பிள்ளையே நின்றாச்சு. சரி இப்போயாவது போய் நல்லா பசங்களை பச்சையாக காட்டுவோம். இதுக்கு மட்டும் டைனோசர்ஸ் வேகமாக ஓடுவார். இவர் என்ன பக்கத்தில் ஓடுவார். ஊர்ரி அவங்க விட்டு ஓடப்பறாங்க, முழுக்க ஓடப்பறாங்க. நெத்த தின்ட்டுவா. ஓடு. ஏய் அழுக்கு தண்ணியவே ராவாதீங்க, நல்ல தண்ணி போகணும். அழுக்கு தண்ணி தான் நண்டு போயிட்டாவர். நண்டே நீ பண்ணுற வேலையெல்லாம் அப்படித்தானா? பால்வாடி பலூன் தள்ளிக்க பலூனே, நான் முன்னாடி போகிறேன். வழிபடி வார் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் இவங்களை எப்படி நல்ல தண்ணியை பிடிக்க அந்த மண்டி தண்ணியே குடிச்சு ஆடெல்லாம் கழிய போகுது. பழுங்க குட்டியம்மா, இந்த 2 பேரும் அப்படித்தான் போவீங்க.
அந்த பள்ளம் போனால் நல்லா குளுக்குன்னு இருக்குமே. இது ரொம்ப தீயான சூடு. நான் தான் நின்றுக்கல என்கிட்ட. நீ எங்கிட்ட தாண்டி போய் குளிக்கணும். எங்கிட்ட வந்து குளிக்கவே கூடாது. கண்ணுமே வர அவர் தண்ணி காலை வச்சு பார்த்தாடியே சுடுது பயவில். அதனால நல்லா போய் குடிக்கலாம். ஆத்தா வாடி, நீ எங்கே வாங்க? நீங்களாம் தண்ணிக்கு ஸ்பெஷலிஸ்ட்டே. தவு வாக்கில் மலிச்சு அப்படியே சொருக்க போடு வாக்கில் ஸ்விம்மிங்கில் தவு ஸ்விம்மிங் பண்ணு. தள்ளி விட போறியா? இங்கேருந்து தள்ளி விட்ட தள்ளி நீ விழுந்தா நீ குளிக்க போடே. போய் அங்கிட்டு போய் குடிப்பேன். அந்த குடிக்கிறான் பிறகு எப்படி அங்கே போய் குடி போடு. எல்லாம் எட்டி பிடிக்க மாட்டேன். போ உள்ளே போ, இன்னும் போ. எனக்கே எட்டாது, உனக்கு எப்படி எட்டும்? பரா நீ தள்ளி விட போகிறேன். தள்ளி விட போகிறேன், பின்னாடியே வரேன் பாரு. போய் குடிப்பியா? விழுந்துராதிரி நண்டு மகளே, விழுக போகிற. ஏன் ஆத்தே நீ செடிக்க போறடி. நீ இந்த கண்ணுமை மக வர ஒரு தவ போகிறா. இவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டு. பூச்சி கால் எடுக்க முடியலையா? மாட்டிக்கிட்டா. எந்திரிச்சிட்டா பூச்சி. இந்த மண் மோசமான மண்ணுங்க. கால் பிடிச்சா அவ்வளோதான், எடுக்கவே கஷ்டம். இப்போ தண்ணி இருக்க கூட எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் மோசம்லாம் இறங்கினா கால் எடுக்கிறது கஷ்டம். நல்லா கரமாக மண் இதெல்லாம். பூச்சி இதை நீ கடிச்சு நீ பிள்ளைக்கு பால் கொடுத்து உன் பிள்ளை வளர்ந்து பேர் சொல்லி என்னைக்கு வரப்பா வா. உன் நல்லா கொடி பக்கம் கொண்டு போவோம். விடிய விடிய கடிச்சாலும் வரும் நம்ம. போங்க குட்டியம்மா, நீ ஏன்னா வகுத்துக்குள்ளே குட்டியை நல்லா வளர்த்துற குட்டியம்மா. போடு நண்டை அடுத்துரு நண்டு. என்ன எங்கே மட்டும் உழுத வச்சுருக்காங்க? நம்ம பண்ணி பயவுலக விவசாயம் பண்ணுது அப்படித்தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் மண் எப்படி இருக்குது அதை உழுது பார்த்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 2 3 நாள் இருக்கும். என்ன இன்றைக்கி வா கொடி போய் தங்க போவோம். ரொம்ப நாளாச்சு இந்த ஏரியா பக்கம் வந்து. இந்த கொடி இல்லைங்க, நீ இதை விட நம்மளால் பக்கமாக இருக்கிற நல்லா கொடி, ஏரி திங்க வசதியான கொடி. அங்கிட்டு போனங்க எல்லாம் ஒன்றும் கருவாச்சே. இவன் டைனோசர் அது உழுது பிடிச்சி போகுதே. கடிங்க காஞ்சப்பெல்லாம் கடிச்சது எனக்கு மஞ்சள் தீ எது விட்டாலும் கடிக்கிறீங்கப்பா. சதக்கு கேட்குதே. நல்லா உள்ளே போட்டு உழப்புறாங்க. இன்னுங்கடி இன்றைக்கி தான் உங்களுக்கு சாயந்தரம் வரைக்கும் இதைத்தான் ஓட்டணும். இன்றைக்கி வெறும் மஞ்சள் வலையாக கடிக்கிறேன். அது கொடியை கடிச்சா நல்லா இருக்குமே. உமிச்சி ரசிகர் மன்றம் என்ன பண்ணுற? உமிச்சாய் இன்னும் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. இருந்தால் பாதி வேறு ஆளை காணுமே. ஓடியா ஓ அந்த பக்கம் போக கொடி இருக்க இடத்துக்கு கரெக்டாக போகுது. டைனோசரஸ் பருத்தி காட்டில் ஜம்ப் பண்ணிட்டுறாயிரா. ஏறு ஓ இதில் தான் கொடி இருக்குது. நேராக போ டைனோசரஸ். எதுக்கு? கரெக்டாக போகுது. அப்படி போ, நான் கரெக்டான போதை. பருத்தி காட்டில் மட்டும் ஜம்ப் பண்ணிட்டுறாங்க. நீங்கள் எங்கிட்ட இருந்து வரைய அடப்பாவிலா. நல்ல பலம் உங்களை விட்டு போத்தரிச்சே. கீழே போ ஓடுறா வெள்ளமண்டை. அதெல்லாம் நெத்தி போட்டு மகனே. பொழுது மகளே கரெக்டாக தவ வச்சு தான் தப்பு. இல்லாட்டி கீழே விட்டு ஒதுங்கிரு. 2 பேர் நின்று பார்க்குறேன். ஐயோ பள்ளம்டா. இங்கே வரேன் ஏழை தப்பு போகிறேன். இங்கிட்டு வா அதில் தப்ப மாட்டேன். வேணாம் நீ அடங்க மாட்டேன். இங்கிட்டு வா அதில் தப்பு. அவனே பயந்துட்டேன். விழுக போகிற நீ அப்போ வந்து நீ விளையாடுற கண்ணுமை சேர்ந்துக்கிட்ட. விழுந்துடாத கண்ணுமை மகளே, கீழே விழுந்துடாத. யாத்தையாவது கரெக்டாக தவிட்டா. அப்போ எப்படியோ என்ன பண்ணுறீங்க? விளாட்றீங்களா? ஏறி சரி விளாண்டுறீங்களா? பாரு விளாட ஆத்தி பழுன் மேலே பார்த்தியா இப்படி சட்டையா. நல்லா ஏறி விளாண்டுங்கடி. மேய வந்திருக்கோம், நல்லா மேய்ங்க. மேலே ஏறு கும்பிச்சே. கொடியை பாரு. ஏறி தின்னு வகுத்த நப்புங்க. பிரச்சி ஏறு மேலே ஏறு. வரிக்குதிரை திரும்ப எம்பிட்டு கொடி இருக்குது. போய் தின்னுங்க. நீ இதை தாந்திங்க. இங்கே யார் படுத்து வச்சா? தப்பை பொங்காலே கோர் பக்கல் இருக்காப்புல 2 பேர். என்ன வரத்துட்டீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் அவர். வெந்தாண்டி அவன். ஆமாடி அவன் தாண்டிவேன். அன்றைக்கி வந்தேன் அவர் ஏலியன். இந்த வாரி திரும்பி பார்க்க மாட்டியா? நான் கோச்சிக்கிட்டியா? நான் பங்காளி அது நினைக்கிது. என்னடா அத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கேன்ட்டு ரொம்ப பிஸி ஆகிட்டோம் மகளே. பசங்க நல்லா புகுந்து கட்டுறாங்க. நல்லா பச்சை விட்டதுக்கு காஞ்ச புள்ளதுக்கு பச்சைகளுக்கும் நல்லா வெளுத்து வாங்கடி. இடத்த நகரக்கூடாது. 2 கொடியை கடிப்பீங்களா? விருட்டு கடிச்சோமா வந்தோமா இடத்த காலி பண்ணணுமா போனோமான் இருக்குமா? இங்கே என்னடா இந்த காஞ்ச புள்ள கடிச்சிக்கிறாங்க. அங்கிட்டு இறங்கி போகிறாங்களா? இவங்க திருந்த மாட்டாங்க. இங்கிட்டு போகிறாங்க. தள்ளிக்க இங்கிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். தள்ளுங்கடா, வழியை விடுங்கடா. எனக்கு இங்கிட்டா போகிறீங்க? இங்கிட்டேண்டா போகிறீங்க. இங்கிட்டு கொடியே இருக்குது. ஆனால் இந்த கொடி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொடினா விழுந்து அடிச்சு போட்டு கொடி போவாங்களே. 2 தின்னுங்க. யார் கீழே இறங்கக்கூடாது. இன்றைக்கி கீழே அவனுக்கு அலோடு கிடையாது. இந்த பச்சைத்தான் கடிக்கணும். பச்சை எல்லாம் கிடந்தாங்க. ரொம்ப சேட்டை பண்ணுறேன் இன்றைக்கி. இந்த பச்சைத்தான் தின்னு போக முட்டுறோம், திருப்பி வர்றோம். இதே ஓட்டுறோம் 5 மணி நேரம். இன்றைக்கி பழுனு மக படுத்துட்டா. நல்லா பேசாமல் ரெஸ்ட் எடுத்துட்டா. இங்கிட்டு நண்டு நல்லா முட்டி போட்டு திண்டுக்கிருக்கா. இங்கே நம்ம ஸ்கைஃபாலு அந்த கொடியெல்லாம் தின்ட்டு வெடிக்கை பார்த்துக்கிருக்கா. அவர் இங்கிட்டு திரும்பி எல்லாம் வெடிக்கை பார்த்துக்கிருக்கா. அங்கிட்டு யார் இருக்கா, ஆள் இருக்கா, பேய் இருக்காண்டு. நம்ம டைனோசர்ஸ்லாம் தான் வாடு அழகாக திண்டுக்கிருக்குங்க. நண்டு எல்லோரும் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நட்டாங்க. ஸ்கைஃபால் புகுந்து விளாண்டுக்கிருக்கு. என்னன்னு தெரில. நல்லா கொடியாக இருக்குது அந்த இடத்துல புல். அதான் பயவில் நல்லா தின்றா பொறுமையாக. இங்கிட்டு யார் இருக்கான்னா நம்ம கருவாச்சி. இன்ட்ரெஸ்டாக மிஞ்சிக்கிட்டியா? உன் மகளத்தை நானும் தேடிக்கிறியா? அவனை காணுமே. எங்கே நம்ம கருவாச்சி மலை காணும்? இந்த இருக்காளா? இந்த இருக்கா அவர். உங்களுக்கு தெரிகிறதா? அந்த நடுவில் இருக்கா அவர். உம்பச்சி பக்கத்தில் நல்லா மேய்ஞ்சிக்கிருக்கா. பாரு ஆட்டத்தை பாரு. அவர் இந்த மாதிரி காலையிலேருந்து 2 3 மணி நேரம் பட்டினியாக இருந்தாங்க. இப்போ நல்லா 2 மணி நேரத்தில் மேய்ஞ்சிட்டாங்க. அவர் பசி அப்படி கொண்டாட்டான். 2 மகன் தானே
வீட்டு கொடுத்துலாண்டுக்கு இருக்கா அங்கிட்டு தானே விட்டுமாக்க நல்லா மேய்ச்சிட்டாங்க. என்ன தண்ணி நாங்கள் நான் பள்ளத்தில் எல்லாம் போச்சு. கம்மாய்க்கு தான் போகணும். ஆனால் கம்மாய்க்கு விரதா ஒரே வீட்டில் விட்டுலாங்க. ஏன்னா மணி 5:30 மேலே ஆயிடுச்சு. வீட்டில் போனோன்னா கொஞ்சம் நம்ம நல்லா கம்மங்கூழ் தண்ணியை குடிச்சிட்டாலும் குழுன்னு இருக்கும். பையன் நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. நட நெத்தி போட்டு மகனே உங்கள் அம்மாவை தெரியா? உங்கள் அம்மா அங்கே தான்டா இருந்தா. உங்கள் அம்மாவை காணமே. நெத்தி போட்டு அம்மா இங்கே இருக்கான்னு தான் இருக்காளா? எனக்கு தான் கண்டு தெரியலையா? உங்கள் அம்மாவை தான் தெரிவிக்கிறேன். தின்னுடா சரியானப்பா. அப்படியே முத்திர மஞ்சள் திரா ஒன்று விட அடிங்க. சத்தக்குன்னு போடுங்க. இந்த அளவுக்கு இதான் அப்போதைக்கு டேஸ்ட்டு. கொஞ்சம் பச்சை கிடைக்கிறது. இந்த மஞ்சள் கூட விட்டு டைனோசர் புகுந்து விளாடுவா மஞ்சள்னா நல்லா திண்டுக்காய். ஓய் எங்கே வரீங்கப்பா? இப்போ என்ன அதுக்குள்ளே பொழுது போயிடுச்சா? இன்னும் டைம் இருக்குது. இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே ஓடத்தான் பார்க்குறீங்க. வச்சே திரும்ப வச்சு இன்னும் பொழுது கிடக்கு. இங்கே நண்டு தானே சம்பவம் பண்ணா. சின்ன வச்சு திரும்ப. சரி நண்பா, நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மணி இப்போ கரெக்டாக ஒரு 6:15 6:30 கிட்ட இருக்கும். அங்கே வீடு போக 6:45 ஆயிரும். அதனால் இந்த வீடியோ இதோட நான் பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பிடிக்காதங்க லைக்காக போட்டிருக்கேன். இதே மாதிரி புது வேலை பெரிய வேலை சந்தை போமா நண்பர்களே. பாப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப லேட்டாக போச்சு. சரி போ.